டாக் டு மீ. டாக் டு மீ அப்படின்ற ஒரு மூவியில் ஒரு கை மூலியமாக பேய்கிட்ட நம்மளால் பேச முடியும். ஆனால் இந்த டேரோ அப்படின்ற மூவியில் ட்ரம் கார்ட்ஸ் மாதிரி இருக்குது. அந்த கார்டை வச்சு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க. அதில் அந்த கார்டு ஒரு சபிக்கப்பட்ட கார்டுன்னு தெரியாமல் அதை விளையாடின நண்பர்கள் கடைசியில் உயிர் பொழைச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த டேரோ படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி. ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை சோனிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோனிக் தான் என்னவோ இந்த படத்தோடைய கிராஃபிக்ஸ் வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா ஆஸ்யூஷுவல் வந்து நிறைய பேய் படங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் கிராஃபிக்ஸ் வாய்ஸாக ஸ்டோரி வாய்ஸ் கொஞ்சம் படம் மொக்கையாகவே இருந்தாலும் இந்த கிராஃபிக்ஸ் வாய்ஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா காரணம் சோனிக். இந்த படத்தோடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, பாசிட்டிவ் அப்படின்னா படம் வந்து ரொம்ப சின்ன படங்க, ஒரு 1.5 மணி நேரம் தான். சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். ஒரு ஹாரர் காமெடி மூவி தான் இந்த படம். அதே மாதிரி இந்த படம் அந்த அளவுக்கு இல்லைங்க. IMDbல 4.8 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஹாரர் காமெடி மூவி. படத்தில் 18+ அந்த சீன்ஸ்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இது ஒரு முழுக்க ஹாரர் ஃபேண்டசி மூவியாகவே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையாக படம் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் இந்த டேரோ. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். இவங்க நான் சர்ச் பண்ணி பார்க்கல, இவங்க ஏதோ ஒரு ஆட் நம்ம தமிழில் பண்ணியிருக்காங்க போல். பட்னி இவங்க ஹாலிவுட்டில் போய் இப்போ ஒரு படமே நடித்து முடிச்சிட்டாங்க. அந்த படமும் ரிலீஸே ஆகிடுச்சு. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. படம் உண்மையாக நல்லா தாங்க இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். கடைன்னு வரையில் கொஞ்சம் நல்ல கதை தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு ட்ரம் கார்டில் ஒரு ஹாரர் மூவினாலே யாரோ ஒருத்தவங்க சாவாங்க. அது நம்ம தமிழ் சினிமாவில் வர படம் மட்டும்தான். பட் ஹாலிவுட்டில் தாங்க டிஃப்ரெண்ட்டாக யோசித்து எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எடுத்த படம் தான் இது. சிம்பிளாக சொல்லலாம், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறாங்க. ஒரு ட்ரம் கார்டு, அந்த ட்ரம் கார்டில் வர மாதிரி அவங்க சாகுறாங்க. ஏன் சாகுறாங்க, அந்த ட்ரம் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன, முன்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன, கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதாங்க இந்த படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி. உண்மையாக படம் நல்லா தான் இருக்குது. நம்ம சேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேனல் இப்போதைக்கும் சுத்தமாக வியூஸ் போகிறதில்ல. அதனால் பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ். பாய்.